நேபுகாத் நேச்சார் எழுதுகிறது. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமியெங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ராஜா ஒரு ஆணை பிறப்பிப்பது போல இந்த நிருபத்தை எழுதுகிறான். ராஜாவின் நிருபம் சுருக்கமாகவும் அதிகாரம் மிகுந்ததாகவும் இருக்கும். ராஜா தன்னை பற்றி சொல்லும்போது, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எழுதுகிறது என்னவென்றால் என்று எழுதி தன்னுடைய ராஜாசனத்தை உறுதி பண்ணுகிறான். ராஜாவின் நிருபம் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜா தனக்கே உரிய பாணியில் ஜனங்களை வாழ்த்துகிறான். உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது என்று வாழ்த்தி தன்னுடைய நிருபத்தை எழுதுகிறான். உன்னதமான தேவனுடைய மகத்துவத்தை எல்லோருக்கும் பிரசித்தம் பண்ண வேண்டும். இதுவே ராஜா இந்த நிருபத்தை எழுதுவதற்கான நோக்கம். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது ராஜாவுக்கு நன்மையாய் காணப்படுகிறது. கர்த்தர் ராஜாவுக்கு அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். இவற்றை எல்லாம் மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த ராஜா கடனாளியாய் இருக்கிறான். ராஜா இப்போதுதான் மிகப்பெரிய அழிவில் இருந்து மீண்டு திரும்பவும் சகச நிலைமைக்கு திரும்பி வந்திருக்கிறான். கர்த்தர் தம்முடைய நீதியினால் ராஜாவை தாழ்த்தி அவனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டார். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை முற்றிலுமாய் அழித்து போடாமல் அவனை புதுப்பித்திருக்கிறார். இது கர்த்தருடைய பெரிதான கிருபை. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் கர்த்தர் நம்மை தண்டிப்பதை அங்கீகரித்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை தண்டித்தார். அவனுடைய பாவங்களை அவனுக்கு உணர்த்தினார். கர்த்தர் ராஜாவை திருத்தினார். அவனுடைய இருதயத்தை புதுப்பித்தார். நேபுகாத் நேச்சார் இது பற்றி எழுதும்போது, உன்னதமான தேவன் தன்னிடத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்று எழுதுகிறான். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் ராஜாவுக்கு அற்புதங்களாய் தெரிகிறது. அவன் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். நேபுகாத் நேச்சார் இப்போது வயது முதிர்ந்தவராய் இருக்கிறான். அவன் சுமார் 40 வருஷங்களாக பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்திருக்கிறான். அவனுக்கு உலக பிரகாரமான அனுபவங்கள் ஏராளமாய் உண்டாயிற்று. அவனுடைய ராஜ்யபாரத்தில் அவனுக்கு அநேக ஏற்ற தாழ்வுகளும் உண்டாயிற்று. அவன் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறான். பல தேசத்தின் மீது யுத்தம் செய்திருக்கிறான். ஆனாலும் நேபுகாத் நேச்சார் இத்தனை வருஷங்களாக உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தவில்லை. கர்த்தருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பற்றி ராஜா இதுவரையிலும் யாரிடத்திலும் எதுவும் சொன்னதில்லை. ஆனால் இப்போதோ கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் ராஜாவுக்கு அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருக்கிறது. அவற்றை பூமியெங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதி பிரசித்தப்படுத்துவது அவனுக்கு நன்மையாய் காணப்படுகிறது. நேபுகாத் நேச்சார் பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு சக்கரவர்த்தியாய் இருக்கிறான். ஆனாலும் தன்னுடைய ராஜ்யம் நிலையானது அல்ல என்பது நேபுகாத் நேச்சாருக்கு நன்றாய் தெரியும். அவன் கர்த்தருடைய ராஜ்யத்தை தியானித்து பார்க்கிறான். கர்த்தருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். தேவனுடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை பற்றி கண்டான். அவனுடைய ராஜ்யம் அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. பாபிலோன் ராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். அதன் பின்பு அது அழிந்து போகும். அதன் அழிவின் மீது வேறொரு ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். ஒவ்வொரு சந்ததியாரும் ஒவ்வொரு ஆட்சியின் கீழ் இருப்பார்கள். ஒரு சில ராஜ்யங்கள் பல சந்ததிகளை கடந்து வரும். ஆனாலும் எல்லா ராஜ்யங்களுக்கும் முடிவு உண்டு. கர்த்தருடைய ராஜ்யமோ நித்திய ராஜ்யம். கர்த்தர் ராஜாவுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். கர்த்தருடைய அடையாளங்கள் மகத்துவமானவைகள். அவருடைய அற்புதங்கள் வல்லமையானவைகள். தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை.
ஆகையினால் ராஜா தேவனை உன்னதமான தேவன் என்று அழைக்கிறான். நேபுகாத் நேச்சார் கூறும் வேதாகம உபதேசங்கள்: கர்த்தருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், கர்த்தருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும்